வணக்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ் வித் கார்டு இந்த 3 கேட்டகரி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ட்ரைபுன்னு ஒரு கேட்டகரி. சரியா? மொத்தம் 4 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் இருக்கும். நான் கொடுக்கும்போது இருந்த ஹைட்டு இப்போ எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இருக்கிற ஹைட் அதிகமாக இருக்குது, நான் கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எலிஜிபிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஹைட்டு இருந்தால் அதுவே எலிஜிபிள் தான். சரிங்களா? அவங்க மெஷர்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், இருந்தாவே கரெக்டு தான். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். நமக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் எல்லாமே தெரியும், அதனால் நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. இப்போ இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, வண்டலூரில் நடக்கும், ஜூவில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் கேட்ட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சொன்னது அதுதான் சொன்னாங்க. அடுத்தது இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே நமக்கு கட் ஆஃப் வந்துடும். கட் ஆஃப் பேஸ்டு நம்மளுக்கு வந்துடும். யாருக்கிட்டேயும் அதுக்கான டீட்டெயில் கிடையாது, எந்த ரேங்க்லேருந்து போகுன்றதுக்கு. ஏன்னா 2வது லிஸ்ட்டு விட்ருக்காங்க. ஸோ அதனால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட் லிஸ்ட் வந்தவங்களும் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கலாம். அவங்க அதாவது செகண்ட் லிஸ்ட் வந்து வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா சேஃப் அண்ட் கார்டு. சரிங்களா? இப்போ இதற்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து பிரின்சிபல் கன்சர்வேட்டர்னு அடுத்து முடிச்சிருவார். சரிங்களா? அடுத்தது நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ணுறோம். இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பொறுத்து தான் ட்ரைனிங் வருதுன்றாங்க. நிறைய பேருக்கு ட்ரைனிங் வரல. இப்போ என்னோடய சிஸ்டர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் வரல. ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? ப்ரொபேஷன் பீரியட்லாம் அவங்க முடிச்சிடுறாங்க. ட்ரைனிங் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சில ஆஃபீஸில் மட்டும் டிவிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க. ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு போட்டு அரியராக போட்டு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கான சேலரி நமக்கு வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ட்ரைனிங் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் ட்ரைனிங் வைகையில் நடக்கும். அதை விட்டால் கோவை ஃபாரஸ்ட் காலேஜில் நடக்குது. சரிங்களா? இந்த 2 ஏரியாவில் தான் நடக்குது. ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே சர்வீஸ் போட்டுருவோம். அதனால் ரொம்ப விரட்டுற மாதிரிலாம் போலீஸ் ட்ரைனிங் மாதிரிலாம் இருக்காது. டியூட்டியோட நேச்சர் சொல்கிறேன் பாருங்கள். டியூட்டியோட நேச்சர் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு படிக்கலாம். பீட்டு தான் நமக்கு ஒரு பீட்டுக்கு ஒதுக்கிடுவாங்க. பீட்டு பார்த்திங்கன்னா ஒரு 700 ஹெக்டேர்லேருந்து 2000 ஹெக்டேர் வரைக்கும் இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா 700 ஹெக்டேர்னு டியூட்டி பார்ப்போம். 700 ஹெக்டேர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேர் 2.5 ஏக்கரா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 700 ஏக்கரான்றது 700 ஹெக்டேர்ன்றது 2 14, அது ஒரு 350, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1750 ஏக்கர் அவ்வளோதான் வரும் நமக்கு ஒரு பீட்டுக்கு அதிகபட்சம். அதாவது ஒரு மினிமம் சொல்கிறேன், அதிகபட்சம் ஒரு 2000 ஹெக்டேர். அப்போனா ஒரு 4000 ஏக்கரை தாண்டி இருக்கும். சரிங்களா? டியூட்டியில் நமக்கு ஃபுல் வந்து பாதுகாப்பு இருக்கும். அதே போல் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, விட்னஸ் வந்து பெருசாக தேவை கிடையாது. ஏன்னா அது பிரிட்டிஷ்காரங்களுடைய சட்டத்தின்படி இது இருக்குது. விட்னஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பிடிக்கிற நம்மளே ஒரு யாரையாவது பிடிக்கிறோம், ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவர் பிடிக்கிறோம், நமக்கு நல்ல பவர் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாரும் இல்லைன்னா நம்ம கோர்ட்டுக்கு நம்மளே போய்ட்டு அந்த அக்யூஸ்ட்டை கூட்டும் போய்ட்டு நம்ம சொல்லிவிட்டு பேசிவிட்டு, அதாவது ஜட்ஜி முன்னாடி நம்மளுடைய கன்ஃபெஷன் சொல்லி நம்ம அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அந்தளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே போல் ஒரு கார்டு இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு அதிகாரியாக இருந்தாலும் உள்ளே போக முடியும். அந்தளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. சேல்ரி வந்து குறைவு தான். ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம அடுத்த எக்ஸாம் நல்லா படிக்கலாம். பயங்கரமாக ஃப்ரீயாக இருக்கும். நல்லா உங்களுக்கு என்ன, நம்ம பீட் பார்க்க போகிறோம், போகும்போதே நம்ம புக்கை வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு படிச்சுட்டு இருக்கலாம். அதனால் படிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இதில் இருக்கிறது. அடுத்ததில் நம்ம சொல்லணும்னா ப்ரொமோஷன் சொல்கிறோம் பாருங்கள். வாட்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 இயரில் வந்தது. வாட்சர் பயங்கரமான வேகன்சி நிறையா இருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் வாட்சராக இருக்கும் உடனே என்ன பண்ணலான்னா, கார்டாக நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். இல்லை ரேங்கில் உங்களுக்கு நல்லா சீனியாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே 2 வருஷத்தில் 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கார்டாக வந்துடுவீங்க. ஏன்னா ஏன் 2 வருஷம் சொல்கிறேன்னா, இப்போ 1 இயரில் வந்துடுறாங்க. இப்போ கார்டு இருக்கான்றதுனால கொஞ்சம் 2 வருஷம் ஆகும், ஒரு 1 இயர் இது ஆகும். சரிங்களா? இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா வாட்சர் வேக்கண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், வாட்சருக்கு 1 இயரில் வந்துடுச்சு. கார்டில் பாருங்கள், கார்டு வந்து அடுத்த ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைரெக்டாக ஃபாரஸ்டர் தான். அதாவது 2 ஸ்டார் வச்ச ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் வச்ச ரேஞ்சர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசிஎஃப். அது வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ரேஞ்சரே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜீப் இருக்கும். நல்ல ஒரு 12 வருஷத்தில் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயந்தான்.
ஃபாரஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு சேலரி ஒரு சூப்பர் கேட்டருக்கு வந்துடும். கிட்டத்தட்ட நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. 8 வருஷத்தில் வருதுன்னா ஒரு ஜூனியர்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில துறைகள்லாம் வந்து மரணம் ஸ்லோவாக இருக்குது. அப்போ இது கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாவே வந்துடும். சரிங்களா? இப்போ ப்ரொமோஷன் வந்தாச்சு சொல்லிட்டேன். அடுத்தது லீவு பார்க்கலாம். லீவு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் யூனிஃபார்ம் சர்வீஸ் நம்மளுடைய ஆஃபீஸரை பொறுத்து நம்ம கூட இருக்கும் ஒர்க் பண்ணுறவங்க பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் அது. சரிங்களா? அடுத்தது பணி மாறுதல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி தான். அதனால் நம்ம வந்து பணி மாறுதல் பொறுத்த வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு லாட்ரி கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணால் நமக்கு இது ட்ரான்ஸ்ஃபருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம இதோடைய ஒர்க் எங்கெங்கெல்லாம் பிரித்து பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது மலைப்பகுதி ஒன்று, டெரிட்டோரியல்னு சொல்லுவோம், இன்னொன்று தரைப்பகுதி, சாங்சுரி அதாவது வாழிடங்கள் சொல்லுவோம், சரணாலயங்கள் சொல்லுவோம், அதே போல் உயிர்கோள பெட்டகம் பயோஸ்பியர், இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து டியூட்டி இருக்குது. அதாவது மலைப்பகுதியில் டியூட்டி பார்க்கக்கூடிய அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் கார்டன் சொல்லுவாங்க. அந்த வார்டன் சொல்லுவாங்க. வைல்டு லைஃப் வார்டன்னா அதுக்கு ஐஎஃப்எஸ் அதிகாரி தான் வந்திருப்பார். அதே போல் டிஎஃப்ஓவும் ஐஎஃப்எஸ் அதிகாரி தான். கன்சர்வேட்டரும் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ் அதிகாரி தான். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஐஎஃப்எஸ் டிஎஃப்ஓ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதாவது சரகம் அப்படின்றவங்க. அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருப்பாங்க, சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து கன்சர்வேட்டராக இருப்பாங்க, ஐஎஃப்எஸ் அதிகாரி. இப்போ இந்த 4க்குமே சொல்லிட்டேன். 4 போஸ்டிங் 4 இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வைல்டு லைஃப் வார்டன்ன்ற போஸ்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே இல்லை அலவன்ஸ் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து சேலரி வந்துடும். இல்லை வின்டர் அலவன்ஸு, இல்லை அலவன்ஸ்லாம் மேலே மலையில் இருக்கவங்களுக்கு தான். ரிஸ்க் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 8 கிலோமீட்டர் வந்து பீட் நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பீட் போட்டுவிட்டோம்னா நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். நமக்கு வாட்சர் வந்து கூட அசிஸ்டண்ட்டாக வருவார். வாட்சர் வந்து நம்ம கண்ட்ரோல் தான் இருப்பார். நம்ம கூட டியூட்டியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வாட்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்சர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு காடுக்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் டிஎஃப்ஓ ஆஃபீஸ்லேயும் வைப்பாங்க, வேலை வைப்பாங்க. நம்ம அங்கே காடாக இருந்துட்டு அதையும் அந்த வேலையை பார்க்குற மாதிரி சில இடங்களில் இருக்கும். கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். சரிங்களா? நம்மளோட டியூட்டி என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் விலங்குகள் வந்து வேட்டையாட தடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது. ரெண்டாவது வந்து டேமேஜ், கிராப் டேமேஜ், விவசாயம் பயிர் வச்சுருப்பாங்க, காட்டோரமாக வச்சுருப்பாங்க, அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு எஸ்டிமேட் ஈல்டு வேல்யூ போட்டு கொடுக்கணும். அதுக்கு எல்லாமே ஃபாரஸ்ட்டு ரேஞ்சர் தான் நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர்ன்ற மாதிரி தான் நம்ம கணக்கு. நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அது நஷ்டீடு எவ்வளவோ அது அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் சோலார் ஃபென்சிங்கு, அடுத்து ட்ரன்ச் வெட்டுறது, சுற்றி ட்ரன்ச் வெட்டுறது, இந்த மாதிரிலாம் அவங்க பார்ப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மலைப்பகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அது ட்ரை பகுதியில் வந்து ஓரளவுக்கு அவங்க செய்வாங்க. ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா? நைட் பீட்டுமே நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வித் கார்டு. இவங்க நம்ம ரேஞ்சர் கூட தான் இருப்பாங்க. ஜீப் மெயின்டெனன்ஸு, ஜீப் எல்லாமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இவங்களுடைய ஒர்க் அதுதான். அதனால் அவங்க வந்து பீட்டு பார்க்குறதுன்றது கடினம் தான். அவங்க டிரைவர் கூட, அதாவது டிரைவர் கணக்கு தான் அவங்க நம்ம ரேஞ்சர் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். டியூட்டி பார்க்குறது, போகிறது, வார்த்தை எல்லாமே. அதனால் வந்து நம்ம இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எது சொன்னாலும் நல்லா பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கன்னா பாசிட்டிவ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற வேலையை நம்ம பார்த்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே போலீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இருக்கிற துறையெல்லாம் கேட்கும்போது நமக்கு தெரியுது. சரிங்களா? அதை வச்சு சொல்கிறேன். இப்போ படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சா அது நம்ம பெரிய விஷயம் தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். பீட்டு வாங்கிக்கிறேன், ஒரு காடு பகுதியில் நடந்து போகிறேன், கூட எனக்கு கூட ஒரு வாட்சர் இருக்கார். நான் ஒரு புக் எடுத்துகிட்டு அழகாக படிச்சுட்டு பீட்டையும் பார்த்த மாதிரியே இருக்கும். நம்ம அடுத்த எக்ஸாம் படித்த மாதிரி இருக்கும். பர்மிஷனும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நல்ல விஷயந்தான் இது நமக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கொஞ்சம் இந்த சேலரி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எனக்கு ரேங்க் வந்து இவ்வளோ ரேங்க் அதிகமாக இருக்குது, நான் வந்து இவ்வளோ நல்லா படித்தேன், எனக்கு இந்த மாதிரி சேலரி குறைவாக வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th வைக்கிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வாட்சருக்கு 10th. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். நீங்கள் அதை ஈக்குவல் நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பாருங்கள். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்புக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா மற்ற இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தால் உடனே ட்ரைனிங் கொடுத்து தான் முதல்ல அவங்கள போஸ்டிங் போடுவாங்க.
ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு போஸ்டிங் போட்டு தான் பின்னாடி தான் ஃப்யூச்சரில் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு செட்டில் ஆகிடுவீங்க, நல்லா படிக்கலாம். படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கும்போது இது சிறந்த துறையாக தான் இருக்குது. குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா 12th. அப்போ அதனால் நமக்கு ஒரு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம ஒரு நல்ல வேலைக்கு தான் போகிறோன்றதை நீங்கள் உணர்வீங்க அங்கே போகும்போது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் சொல்லாமல் எதாவது விட்டுனா மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.